மன்னார்குடி அருகே லாரி உரிமையாளரை 5 பேர் கொண்ட கும்பல் பலத்த ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் லாரி உரிமையாளர் சத்தியமூர்த்தி. இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளன. சம்பவத்தன்று லாரியை சர்வீஸ் ஷெட்டில் போட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றபோது சிலர் சத்தியமூர்த்திக்கு போன் செய்து உன்னிடம் பேச வேண்டும் என்று கூறி அழைத்ததால் சத்தியமூர்த்தி அங்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் அவர் மர்மமான முறையில் தலை மற்றும் கை உள்ளிட்ட உடலின் பல்வேறு இடங்களில் அரிவாள் வெட்டுடன் தரிசு வேலி எனும் இடத்தில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் அளிக்க மன்னார்குடி டிஎஸ்பி மணிவண்ணன் தலைமையிலான போலீசார் சத்தியமூர்த்தியின் உடலை கைப்பற்றி தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் 5 பேர் கொண்ட கும்பல் திட்டமிட்டு கொலையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இருப்பினும் கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளிகளின் அடையாளம் என்ன என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் சம்பவ இடத்தை பார்வையிட்டு குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ளார். கொலையாளிகள் பிடிபட்டால் மட்டுமே கொலைக்கான பின்னணி குறித்து தெரிய வரும். அதுவரை சத்தியமூர்த்தி மரணத்தில் உள்ள மர்மம் தொடரும்.